பாரசீக நாட்டை விட்டு அங்கிருந்து ஈமானுக்காக சத்தியத்திற்காக தேடி அலைந்து வந்த நாயக தோழர்கள் ஒருவர். இந்த ஈமானுக்காக இவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. எத்தனையோ யூதர்களிடத்தில் அடிமையாக இருந்திருக்கிறார், தோட்டக்காரனாக வேலை பார்த்திருக்கிறார். படைத்தவர்கள் நாங்கள் தான் என்பதாக சொல்லி நோக்கக்கூடிய ஒரு நோன்பு தான் இந்த ஆஷராவுடைய நோன்பு. நேரம் மிக சுருக்கமானது, எனவே சம்பந்தப்பட்ட செய்திகளையும் சுருக்கமாக பார்க்கலாம். ஆதிபித ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன், யா அல்லாஹ், நீ எங்களை சொர்க்கத்தில் சுகபோகமாக வைத்திருந்த அந்த நிலையிலிருந்து எங்களை இந்த உலக இப்படி எல்லாம் சஹாபா பெருமக்கள் தடுத்தும் கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொன்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி துஆ செய்வார்களாம். ஏன்னா இதெல்லாம் எப்ப நடக்கும் எப்படி நடக்குங்கிறது எல்லாமே இந்த ரகசிய விஷயங்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோடு இருந்ததுனால நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஹிஜ்ரி 60க்கு மேல நடக்க போறத நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. யார் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? 60ஐ தாண்டினால் நடக்கும் ஆபத்து. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலுல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபுல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாவதாக. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري وَاحْلُلْ عُقْدَةً مِنْ لِسَانِي يَفْقَهُوا قَوْلِي. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் பெயர் கூறி புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே என்ற புகழோடு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இறைநேச செல்வர்களான வலிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இந்த அற்புதமான சங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்தினுடைய அதிலும் பெரும் சிறப்புக்கு உரிய ஒரு ஆஷராவுடைய தினம், ஜும்மாவுடைய தினத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரன்பும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருக்கட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை கொண்டும் இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மையை கொண்டும் மௌத்திற்கு முன்பாக தௌபா என்ற ஒரு நல்ல நசீபை கொண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவானது சிறப்புக்கு மேல் சிறப்பு என்றே சொல்லலாம். முஹர்ரம் மாதத்தினுடைய 2வது ஜும்மா, அதுவும் ஆஷராவுடைய தினத்தை கொண்ட ஒரு ஜும்மா. நோன்பாளிகளாக நாம் அமர்ந்திருக்கின்றோம்.
சுன்னத்தான ஆஷுராவுடைய நோன்பை நோற்றவர்களாக இந்த நோன்பின் மூலமாக நம்முடைய ஓராண்டு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் இந்த நோன்பை ஒரு தகுதியான நோன்பாக அல்லாஹ் நம்மிடமிருந்து கபூல் செய்து கொள்வானாக. இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய மகத்துவமும் மாண்பும் சிறப்பும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அல்லாஹ் அக்பர் அத்தனை நபிமார்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையின் பொழுதெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய பேருதவியை இறக்கி வெற்றி பெற செய்த ஒரு நாள் இந்த ஆஷராவுடைய நாள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு இடம்பெயர்ந்து வந்ததற்கு பிறகு இந்த ஆஷராவுடைய தினத்தினுடைய நோன்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, யா ரசூலுல்லாஹ், இங்க இருக்கக்கூடிய யூதர்கள் கூட இதே நாளில் நோன்பு நோக்குகிறார்கள், என்ன என்ற காரணம் கேட்டதற்கு, இன்றைய நாள் எங்களுடைய நபி மூசா நபி அவர்கள் அவருடைய கூட்டத்தார்கள் நைல் நதியிலிருந்து காப்பாற்றப்பட்ட ஒரு நாள். அது மட்டுமல்ல, இன்றைய நாள் மனித இனத்திற்கு விரோதமாக செயல்பட்ட ஃபிரௌனும் அவருடைய பட்டாலும் அழிக்கப்பட்ட ஒரு நாளும் கூட. எனவே அதற்கு நாங்கள் நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் அன்றைய தினம் நோன்பு நோக்குகிறோம் என்பதாக யூதர்கள் சொல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இருப்பீர் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் அதிகம் தகுதி படைத்தவர்கள் நாங்கள் தான் என்பதாக சொல்லி நோக்கக்கூடிய ஒரு நோன்பு தான் இந்த ஆஷராவுடைய நோன்பு. நேரம் மிக சுருக்கமானது, எனவே சம்பந்தப்பட்ட செய்திகளையும் சுருக்கமாக பார்க்கலாம். ஆதிபித ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன், யா அல்லாஹ், நீ எங்களை சொர்க்கத்தில் சுகபோகமாக வைத்திருந்த அந்த நிலையிலிருந்து எங்களை இந்த உலகத்திற்கு இந்த நிலைக்கு ஆளாக்கிய அந்த பாவத்திற்கு நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநீதி விளைத்துக் கொண்டோம், அநியாயம் செய்து கொண்டோம், எங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்த அந்த தௌபாவை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாள் ஆஷராவுடைய நாள். மூசா நபியும் அவருடைய கூட்டத்தார்களும் அந்த அடக்கி ஆளக்கூடிய அந்த ஃபிரௌனுக்கு எதிராக சத்தியத்தை சொன்ன அந்த காலகட்டத்திலே மூசா நபியையும் அவருடைய கூட்டத்தார்களும் அழிப்பதற்காக படையோடு வந்த அந்த தருணத்திலே தப்பித்து ஓடும் பொழுது எதிரே இருந்த நைல் நதி குறுக்கிட்ட அந்த பொழுது அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் அந்த நைல் நதியை தன்னுடைய கைத்தடியால் அடிக்கிறார்கள். அது 12 பகுதிகளாக பிளந்து வழியை ஏற்படுத்தி தருகிறது. அதில் இறங்கி மூசா நபி ஈமன் கொண்ட அந்த கௌமோடு அந்த சமுதாய மக்களோடு இக்கரையிலிருந்து இறங்கி நடந்து செல்கிறார்கள். அவர்கள் பாதி தூரம் சென்று இருப்பார்கள். பின்னால் துரத்தி வந்த ஃபிரௌனுடைய பட்டாளமும் அந்த பாதை நமக்கும் தான் என்பதாக சொல்லி நினைத்து அதே பாதையிலே பின்தொடர ஆரம்பித்தார்கள். மூசா நபியோட கூட்டத்தாரும் அங்கே கரையேறுகிறார்கள். நடுவிலே இவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு நைல் நதி அப்படியே மூடிவிடுகிறது பாதையை. அதே நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறார்கள். இந்த பேருதவி இது ஒரு நீண்ட சம்பவம். மூசா நபி அவர்களை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மிக அதிகமாக பனி இஸ்ரவேலர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் கொஞ்ச நெஞ்ச ஓட்டம் அல்ல, கொஞ்ச நெஞ்ச பதட்டம் அல்ல, ஏகப்பட்ட பிரச்சனைகளை கடந்து ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு இவ்வாறு இதே ஆஷராவுடைய தினத்தில் ஏற்பட்டது. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சத்தியத்தை எத்தி வைக்கக்கூடிய அந்த பொறுப்பை கொடுத்திருந்த அந்த தருணத்திலே அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே எவ்வளவோ முயற்சி செய்தும் போராடியும் எவருமே ஈமான் கொள்ளாத நிலைமையிலே அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரிலே ஒரு கப்பலை கட்டினார்கள். அதற்கு பிறகு அந்த கப்பலிலே அத்தனை ஜீவராசிகளும் ஜோடி ஜோடியாக ஏற்றுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய உத்தரவு. தன்னை கொண்டு ஈமான் கொண்ட சிலரை
ஜோடி ஜோடியாக அத்தனை படைப்புகளை அந்த கப்பலில் ஏற்றியதற்கு பிறகு ஒரு கனமழை பொழிந்தது. அல்லாஹ் அக்பர். இரவு பகல் என்று தொடர்ந்து பெய்த அந்த மலையிலே முழுவதுமாக இந்த உலகம் முழுவதுமே நீரால் மூழ்கப்பட்டது. கடல் எது தரை எது என்று தெரியாத அளவிற்கு பாலைவனத்திலே கட்டப்பட்ட அந்த கப்பல் நகர்ந்து பயணிக்கும் அளவிற்கு வெள்ளம் சூழ்ந்து விட்டது. அல்லாஹு அக்பர். எங்குமே தரை தென்படவில்லை. இந்த தருணத்திலே அந்த கப்பல் தரை தட்டி நின்று மீண்டும் இந்த உலகம் இரண்டாவதாக மனித இனம் வாழ்வதற்கு ஒரு தகுதியான இடமாக ஆக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய உதவி இறக்கப்பட்டது. அனைத்துமே இதே ஆஷுராவுடைய தினத்தில் தான். இப்படி அத்தனை நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தினத்திலே தன்னுடைய பேருதவியை இறக்கிய ஒரே காரணத்திற்காக இந்த மாதத்தை நாம் மிக மகிழ்ச்சியாக கோலாகலமாக கொண்டாடி இருக்க வேண்டும் தான். ஆனால் இன்று இந்த மாதத்தை, இந்த ஆஷுராவுடைய தினத்தை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இது போன்ற சுப செய்திகளை கொண்டு கொண்டாட்டம் என்று இருந்து விடாமல் ஒரு நோன்பு என்ற இபாதாத்துக்களை கொண்டு இன்றைய தினத்தை நாம் கழிக்கின்றோம் என்று சொன்னால், இந்த மாதத்திலே இது போன்ற சந்தோஷமான நிகழ்வுகளுக்கு மத்தியிலே ஒரு படுபயங்கரமான மனதை, ஈமானை, உள்ளத்தை உழுக்கக்கூடிய ஒரு மாபாதக செயலும் நபியுடைய குடும்பத்தார்களுக்கு ஏற்பட்டது. அதற்காக அது ஏற்பட்ட அந்த விஷயத்திற்கு துக்கம் அனுஷ்டிக்கவும் இல்லை. இவ்வளவு சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்கிறது என்று சொல்லி நாம் சந்தோஷத்தில் குதூகூலமாகவும் இல்லை. மொத்தத்தில் நோன்பை கொண்டு இன்றைய தினத்தை நாம் என்ன செய்கின்றோம்? கடந்து செல்கின்றோம். இருந்தாலும் நபியினுடைய குடும்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நபியினுடைய குடும்பத்தினர்களை நேசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகளாருடைய வார்த்தை, யாரெல்லாம் என்னுடைய குடும்பத்தார்களை நேசிக்கின்றார்களோ, குறிப்பாக யாரெல்லாம் ஹசன் ஹுசைனை நேசிக்கின்றார்களோ அவர்கள் என்னையே நேசித்தவர்களாவார்கள் என்பதாக சொன்னார்களே. அப்படிப்பட்ட நபிகளாருடைய அந்த வார்த்தை இந்த இடத்தில் நம்மை சற்று நிதானித்து உள்ளத்தை உருகு செய்யக்கூடிய நிகழ்வை நினைத்து பார்க்க செய்கிறது. ஏனென்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களாக குறிப்பிட்டவர்கள் ஏற்கனவே கடந்த ஜும்மாக்களில் சொன்னதை போல தன்னையும் தன்னுடைய மகளையும் மருமகனையும் ஹசன் ஹுசைன் என்ற இவர்களை தன்னுடைய குடும்பத்தார்களாக அறிமுகப்படுத்தினார்கள். இதிலே ஒரு சிறப்பு செய்தியாக ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நபியினுடைய குடும்பத்தில் பிறக்காத, நபியினுடைய குடும்பத்திற்கு சிறிதும் சம்பந்தப்படாத ஒரு நாயக தோழர், ஒரு நபியினுடைய தோழர் சல்மான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அஹ்ல பைத் என்று சொல்லக்கூடிய ஒரு லிஸ்ட்ல வர்றார். இப்படி வருகிறார் என்று ஆச்சரியத்தோட வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், இவர் பார்சியை சார்ந்தவர், பாரசீகத்தை சார்ந்தவர். இந்த சல்மானுல் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா. இவர் தன்னுடைய பாரசீக நாட்டை விட்டு அங்கிருந்து ஈமானுக்காக, சத்தியத்திற்காக தேடி அலைந்து வந்த நாயக தோழர்கள் ஒருவர். இந்த ஈமானுக்காக இவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. எத்தனையோ யூதர்களிடத்தில் அடிமையாக இருந்திருக்கிறார், தோட்டக்காரனாக வேலை பார்த்திருக்கிறார். அப்படியே பயணம் செய்து மதீனாவினுடைய பேரித்தம் தோட்டத்திற்கு இவர் வருவதற்கும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருவதற்கும் மிக சரியாக இருந்தது. இப்படி ஒரு நீண்ட தேடலுக்கு பிறகு நபியை கண்டு ஈமான் கொண்டு இருந்த அந்த காலகட்டத்திலே, மதீனாவில் இருந்தும் அந்த சமயத்திலே ஒரு யுத்தம் ஒன்று, அகல் யுத்தம். அந்த அகல் யுத்தத்தின் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்களை 2 பிரிவுகளாக பிரிந்து நிற்க சொன்னார்கள். மதீனாவாசிகள் எல்லாம் அன்சாரிகள் என்ற போர்வையிலே ஒரு கூட்டத்துமாக நின்று கொண்டார்கள். மக்காவாசிகள் எல்லாம் முஹாஜிரின் என்று ஒரு அணியாக நின்று கொண்டார்கள். ஆனால் சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவை சார்ந்தவரும் அல்ல, மதீனாவை சார்ந்தவரும் அல்ல. அவர் தனியாக நின்று கொண்டிருந்தார். அவர் தனியாக நிற்பதை பார்த்து, இவரை உங்களில் யாரும் சேர்த்துக் கொள்ளவில்லையா என்று நாயம் கேட்டதற்கு பிறகு, முஹாஜிரின்கள் அவர் எங்களுடைய தோழர், எனவே அவர் முஹாஜிரின்களோடு வந்து கொள்ளட்டும் என்று வாங்கல் இங்கிட்டு கூட. மதீனாவாசிகள் இல்லை இல்லை, அவர் நாயகத்தை சந்தித்தது இந்த மதீனாவில் தான், ஈமான் கொண்டதும் இந்த மதீனாவில் தான், எனவே அவர் அன்சாரிகளாகிய மதீனத்து வாசிகளாகிய எங்களை சார்ந்தவர், எனவே சல்மானை எங்களோடு வந்து விடுங்கள் என்று இந்த பக்கம் என்று இவர்கள் அழைப்பு கொடுக்கிறார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள்.
இங்கிட்டு முஹாஜிர்கள் கூப்பிடுறாங்க, இங்கிட்டு அன்சாரிகள் கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? சல்மான் பார்சியே, நீங்க யார் பக்கமும் போக வேண்டாம், நீங்க இனிமே என் குடும்பத்தை சார்ந்தவர். அல்லாஹு அக்பர். நீங்கள் இனிமே என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர், எனவே நீங்கள் என்னோடு இருங்கள் என்பதாக சொல்லி சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னோடு வைத்துக் கொண்டது மட்டுமல்லாமல் நாயகத்துடைய அந்த ஒரு வார்த்தை, என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்று இவர் எந்த சஹாபியை பார்த்தும் சொல்லவில்லை. ஆனால் இவர்களை பார்த்து மட்டுமே சொன்ன அந்த ஒரே காரணத்தினால் அஹ்ல பைத் என்று சொல்லக்கூடிய நபியினுடைய குடும்பத்தினருடைய பட்டியலில் யார் வருகிறார்? சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இடம்பெறுகிறார்கள். அல்லாஹு அக்பர். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு நபியினுடைய குடும்பத்தினர்கள் நஜ்ரான் தேசத்தில் உண்டான ஒரு கூட்டத்தாரோடு ஒரு விவாத நிகழ்ச்சி ஏற்படுகிறது. மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு விவாத நிகழ்ச்சி. அந்த நஜ்ரான் தேசத்து பாதிரிமார்கள் அவர்களும் கூட்டமாக வருகை தருகிறார்கள். இந்த பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சத்தியத்தை சொல்வதற்காக அமர்ந்திருக்கிறார்கள். இந்த விவாத மேடை என்று சொல்லி நடத்திட்டு இருக்கிறாங்க இல்லையா, இது மாதிரி அப்ப நடந்த ஒரு விவாதம் இது. இவர்கள் தங்களுடைய பைபிளில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் எடுத்து வைப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குர்ஆனில் இருக்கக்கூடிய சத்தியத்தை எடுத்து வைப்பார்கள். இறுதியிலே அவர்கள் அவர்களுடைய விஷயத்தை உறுதியாக நிற்பார்கள். நம்மளுடைய விஷயத்தில் உறுதியாக நிற்போம். இப்போ விவாதம் எந்த இடத்துல வந்து நிக்குதுன்னு சொன்னா, முபாஹலா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து நிக்குது. முபாஹலானா என்ன? இந்த விவாதம் ஒரு முடிவுக்கு வராத அந்த நேரத்தில் அந்த ரெண்டு குழுவை சார்ந்தவர்களும் ரெண்டு கூட்டத்தார்களும் இறுதியாக படைத்த அல்லாஹ்வுமே சத்தியமிட்டு தான் சொல்லிய அந்த விஷயங்கள் சத்திய விஷயங்கள் தான், அது சத்தியத்திற்கு மாற்றமாக உண்மைக்கு புறம்பானதாக இருக்கும் என்று சொன்னால் நானும் என்னுடைய குடும்பத்தார்களும் அந்த அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு நாங்கள் ஆளாகி விடட்டும் என்பதாக சாபமிட்டு கொள்ள சொல்லக்கூடிய ஒரு முபாலகா. இந்த தருணத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நஜ்ரான் தேசத்து அந்த பாதிரிமார்களோடு விவாதம் செய்து ஒரு முடிவுக்கு வர முடியாத அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முபாஹலாவுக்கு நம்ம தயாராகுமான்னு கேட்கிறாங்க. ஓ, தயாராகலாமே என்று அந்த பாதிரிமார்கள் சொல்ல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய மகள் பாத்திமாவை அழைத்தார்கள், அலியை அழைத்தார்கள், ஹசன் ஹுசைனை அழைத்தார்கள். இவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் தான் அஹ்ல பைத் என்று சொல்லக்கூடிய இந்த நபியினுடைய குடும்பத்திற்குரியவர்கள். இந்த குடும்பத்தை வைத்துக் கொண்டு நான் சொல்கிறேன், நான் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை நான் சொல்வதுதான் சத்தியம். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கட்டும். இது பொய்யாக இருக்கும் பட்சத்தில் அதே அல்லாஹ்வுடைய சாபனுடைய குடும்பத்தின் மீது இறங்கட்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்காக அமர்ந்திருக்கிறார்கள். நஜ்ரான் கூட்டத்தை சார்ந்த அந்த பாதிரிமார்களில் ஒரு சிலர் பார்க்கிறாங்க, அந்த நபியுடைய குடும்பத்தினர்களுடைய முகம் எல்லாம் ஒரு பேரொளியாக இலங்கிக் கொண்டிருக்கிறது, ஒரு நூறானியத்தாக பிரகாசமாக இருக்கிறது. சில பாதிரிமார்களுக்கு உள்ளத்தில் நடுக்கம் வந்து விட்டது. அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய முகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது மிக மிக ஒளி பொருந்திய ஒரு முகமாக காட்சி அளிக்கிறது. நாம் சொல்ல வந்த விஷயத்தை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டு விவாதம் செய்து கொண்டோம். வேண்டாமே இந்த முபாலகா. ஏனென்று சொன்னால் தாம் இருப்பது அசத்தியத்தில் என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். செய்து இறைவனுடைய சாபத்தை பெற்றுக் கொள்ளக்கூடாது என்ற அச்சம் ஏற்பட்டு விட்டது அவர்களுக்கு. எதற்காக இந்த நிகழ்வை இங்கு நாம் பதிவு செய்கிறோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தார்கள் என்று அங்கு யாரை யாரை ஒன்று கூட்டி உட்கார வைத்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் ஹசன் ஹுசைன் அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களையும் தன்னோடு சேர்த்து இவர்கள் என்னுடைய குடும்பத்தார்கள் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். என்ன ஆனது? நபியோட மறைவுக்கு பிறகு முதல் ஹலீஃபாவாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இரண்டாவது ஹலீஃபாவாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அடுத்ததாக மூன்றாவது ஹலீஃபா யாருங்க? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான்காவது ஹலீஃபா அலி ரலியல்லாஹு தஆலா. இந்த நான்கு ஹலீஃபாக்களுடைய காலத்தில் தான் இந்த கிலாபத்துடைய ஆட்சி தொடர்ந்தது. இது நாயகத்தினுடைய உத்தரவு. எனக்கு பிறகு இவங்க பொறுப்புல இருப்பாங்க, அதற்கு பிறகு இவங்க பொறுப்புல இருப்பாங்க, இப்படி மூன்று ஹலீஃபாக்களையும் அல்லாஹ் நான்கு ஹலீஃபாக்களையும் நியமித்து விட்டு சென்றார்கள்.
ஆனால் அந்த கலிஃபாவுடைய ஆட்சியில என்ன வந்துருச்சு? குழப்பங்கள் வந்துருச்சு. குழப்பங்கள் வந்ததாலதான் உமர் ரலியல்லாஹு அவங்க கொல்லப்பட்டாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க கொல்லப்பட்டாங்க. எல்லாமே ஆட்சியில் இருக்கும் பொழுது ஷஹீதாக்கப்பட்டார்கள். அல்லாஹு அக்பர். இப்ப இவருடைய காலத்திற்கு பிறகு யசீத் என்று சொல்லக்கூடியவர் ஆட்சிக்கு வந்தார். ஏன்னா அவங்களுடைய குழப்பம் தான் இந்த ஆட்சியினுடைய குழப்பம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆட்சியில குழப்பம் ஏற்படுத்துறதுக்கு சில மக்கள் ஒன்னா சேர்ந்துருவாங்க இல்லையா? இப்ப நம்ம போல சக காலத்துல பார்க்கிறோம் இல்ல, கொஞ்சம் கூட தமிழகத்தை மக்களுடைய எந்த விதமான நலனிலும் அக்கறை இல்லாத சில மக்கள் இன்னைக்கு ஆட்சி செய்யறதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறோம். இது அன்றைய காலகட்டத்தில் நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒண்ணுதான். நல்லா போய்கிட்டு இருக்கும் போதே இப்படி இடையில குறுக்க வந்துடுறது. இப்படி யசீத் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன் என்ன செஞ்சா, இப்படி எல்லாரையும் டிஸ் பண்ணி விட்டு தூண்டி விட்டு ஒவ்வொருத்தரையா கலிஃபாக்களை கொலை செய்ய வச்சு கடைசி அவன் பொறுப்புல வந்து உட்கார்ந்தான். என்ன நடந்துச்சு? அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவங்களும் நிக்கா முடிச்சு குழந்தைகள் பிறக்குது. அவர்களுடைய குடும்பம் அப்படியே பெருசாகுது. வெறும் ஹசன் ஹுசைன் மட்டும் இருந்தாங்க. ஆனா அவங்க மூலியமாக நிக்கா நடந்து பிள்ளைகள் பெருகுது, அவங்க வளர்றாங்க. ஹிஜ்ரி 60 ஹிஜ்ரி செஞ்சு 60வது வருஷத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பிறகு நடந்த நிகழ்வு தான் இந்த ஆஷுராவுடைய தினத்துல கண்கள் குலம் ஆகுதம்மா கர்பலாவை நினைக்கையிலே என்ற அந்த கவிதையினுடைய அடிப்படையிலே இன்று நினைத்தாலும் கூட கொடை நடுங்கும் அளவிற்கு உண்டான ஒரு மாபாதக செயல். சும்மா ஒண்ணும் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யல, இந்த யசீதை எதிர்த்து போராடவில்லை. யசீதை எதிர்த்து போராடுவதற்கு காரணம், அந்த யசீதுடைய ஆளுக்குட்பட்ட முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து நபியினுடைய குடும்பத்தினர்களுக்கு லெட்டருக்கு மேல லெட்டரு எப்படியாவது வந்து இந்த கொடுங்கோலன் யசீதிலிருந்து இந்த மக்களை காப்பாற்றுங்கள், எங்களுக்கு நிம்மதியான வாழ்வு கிடையாது. ஏனென்று சொன்னால் இந்த யசீதினுடைய கொடுங்கோல் ஆட்சி மிக கொடுமையாக இருக்கிறது. மக்களுடைய நலனை பற்றி அக்கறைப்படுவது கிடையாது, மக்களுக்கு எந்த விதமான நலத்திட்டங்கள் கிடையாது. அவருடைய ஆட்சி அதிகாரத்திலும் படைபலத்தை வளர்ப்பதிலும் பதவி மோகத்திலும் பொருளாதாரத்தில் மட்டுமே அவருடைய கவனம் சென்று கொண்டிருக்கிறது என்று கடிதத்திற்கு மேல் கடிதம் நாயகத்தின் குடும்பத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 4 கலிஃபாக்கள் சென்று விட்டார்கள், இப்ப நாயகத்துடைய குடும்பத்தினர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுக்கு கடித போக்குவரத்து இருந்து கொண்டே இருக்கு, லெட்டர் வந்துகிட்டே இருக்குது. இதுல அடுத்து ஒரு அதிர்ச்சியான செய்தி, தனக்கு பிறகு யசீது அப்பனுக்கு கொஞ்சம் சளைக்காத மகன் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி அடுத்து வாரிசு அரசியலாக தன்னுடைய மகனை கொண்டு வந்து அந்த பொறுப்புல உட்கார வைக்கிறதுக்கு உண்டான திட்டத்தில் யசீது செயல்பட்டான். இது இன்னும் மக்களை கதிகலங்க வைத்தது. சொன்னார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களே, நீங்கள் வாருங்கள், படையோடு வாருங்கள், நாங்கள் இங்கு ரகசியமாக நாங்களும் படையோடு காத்துக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் இங்கு வந்தவுடன் உங்களோடு நாங்களும் சேர்ந்து கொள்கிறோம், எனவே நீங்கள் எதற்கும் யோசிக்காமல் உடனே கிளம்பி வாங்க சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்களுக்கு வந்து காப்பாத்துங்கன்னு அழைப்பு கொடுத்தாங்க. ஆனா அப்போ பொறுப்புல இருக்கிறதே ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க தான். இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, ஜனநாயகத்துக்காக பாடுபடுறாங்க. மக்கள் விரும்பக்கூடியவர்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும். இந்த மன்னராட்சிகள், இந்த வாரிசு அரசியல் இதுக்கு இடமில்லை இஸ்லாத்தில் என்பதாக சொல்லி மக்களாட்சிக்காக, ஜனநாயகத்திற்காக தான் கொண்ட பொறுப்பை விட்டுக் கொடுப்பதற்கு மறுத்து விட்டார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள். இதை தெரியாதவர்கள் வரலாற்று பிழை என்பதாக சொல்லுகிறார்கள். நபியோட குடும்பத்தினருக்கு எதுக்கு இந்த பதவி ஆசை அப்படின்னு சொல்லி வரலாறு புரியாதவர்கள் திருத்து பேசுபவர்களும் உண்டு. இங்கு பதவி ஆசைக்காக அல்ல, ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த பொறுப்பை அல்லாஹ்வுக்கு பயந்து நல்ல விதமாக நிறைவேற்றுவதிலே நபியோட குடும்பத்தினர்கள் மிகவும் உறுதியாக இருந்தார்கள் தான் என்று இதற்கு பொருளை தவிர பதவிக்கு ஆசைப்பட்டு அல்ல. அவர்கள் மதீனாவிலிருந்து கிளம்பும் பொழுது முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் எவ்வளவோ தடுத்தார்கள் வேண்டாம் என்று. ஆனால் நாயகத்துடைய வார்த்தை, ஹுசைனே, நீ பொறுப்பில் இருக்கும் பொழுது உன்னிடமிருந்து சத்தியத்தை மீறி நடப்பதற்கு, பொறுப்பை பறிப்பதற்கு அநியாயக்காரர்கள் முயற்சி செய்தால் அதற்கு ஒரு பொழுதும் இடம் கொடுத்து விடாதே, விட்டு கொடுத்து விடாதே. அந்த நாயகத்தின் வார்த்தை, அல்லாஹு அக்பர்.
இதெல்லாம் தான் இவர்களை மீறி வர செய்தது. வந்த இடத்திலே யாரெல்லாம் வர சொன்னார்களோ, கடிதம் எழுதி யாரெல்லாம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்களோ அத்தனை பேரும் யசீதுடைய படைக்கு பயந்தவர்களாக அப்படியே அமைதியாக ஆகிவிட்டார்கள். ஆனால் வந்தவர்கள் கொஞ்சம் பேர் தான், மற்றவங்களும் நிறைய பேர் கூட்டு வரல. யார் வரவேன்ட்டாங்க. வந்தவர்கள் 40 பேரும் யாரு? நபியோட குடும்பத்தை சார்ந்த பேரம்பேச்சுகள் தான். 40 பேர் நபியோட குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். இதில் குழந்தைகள் உண்டு, பெண்கள் உண்டு, ஆண்களும் உண்டு. இந்த மாதிரி 40 பேர் வந்த இடத்துல அல்லாஹு அக்பர் கூடாரம் அடித்து ஒரு இடத்தில் தங்கி இருக்கிறார்கள். அந்த இடத்தை அப்படியே முற்றுகையிடப்பட்டு விட்டது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஜிதாவிலே இருக்கும் பொழுது என்ன செய்யப்படுகிறார்கள்? கொலை செய்யப்படுகிறார்கள். குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் குடும்பத்தோடு ஒரு மிகப்பெரிய ஒரு சித்திரவதை நடக்குகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலையை தனியாக வெட்டி எடுக்கப்படுகிறது. அப்போது அந்த மாகாணத்துடைய ஆளுநராக இருந்த உபைதுல்லா என்று சொல்லக்கூடியவர் அந்த தலையை கொண்டு வந்து அரசவையில யசீதுடைய அரசவையில வைக்க, அங்கே உபைதுல்லா என்று சொல்லக்கூடியதுடைய வாளால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தலையில் இருக்கக்கூடிய உதடை தட்டி கொடுத்தார். இது இந்த செயலை பார்த்த அந்த சபையில் இருந்த மூத்த சஹாபிகளில் ஒருவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எச்சரித்தார்களாம், நீங்கள் செய்வது தவறு, நீங்கள் செய்யக்கூடிய தவறு குற்றம் எந்த அளவிற்கு பெரிய தெரியுமா? நாயகத்துடைய குடும்பத்தினர்களை செய்து விட்டீர்கள் இது போன்ற பாதக செயலை. அந்த உதடு நபிகளாருடைய உதடோடு முத்தமிட்ட உதடு, நபிகளாரோட முகத்தோடு முகம் வைத்த அந்த முகம், நபிகளார்கள் முத்தமிட்ட அந்த நெற்றி, இது போன்ற ஈனச் செயல்களை செய்யாதீர்கள் என்று எச்சரித்தார்கள். சரித்திர ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், காலம் கடந்தது. எப்பொழுதுமே காலம் ஒரு பக்கமே காத்து வீசாது இல்லையா? காலம் கடந்தது. ஒரு விஷயத்தில் குற்றவாளியாக இதே உபைதுல்லாவுடைய தலை துண்டிக்கப்பட்டு அங்கே அரசவில் வைக்கப்படுகிறது. அப்பொழுது பொறுப்பில் இருந்த முகத்தார் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய வாளால் அதே உபைதுல்லாவுடைய உதட்டை தட்டி காண்பித்தாராம். எப்பொழுது நடந்தது, எப்பொழுது அதற்கு உண்டான பகரத்தை அல்லாஹ் தருகிறான் பாருங்க. இதெல்லாம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். ஆக மொத்தத்தில் அந்த நபியினுடைய குடும்பத்தினர்களில் கிட்டத்தட்ட ஒருவரை தவிர அனைவருமே கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அந்த ஒருவருடைய பேர் தான் அலி இப்னு ஹசன் என்று சொல்லக்கூடியவர். அவருக்கு வரலாற்று ஆசிரியர்கள் ஜைனுல் ஆபிதீன், அடியார்களிலேயே மிக அழகியவர் என்பதாக பெயர் சூட்டப்பட்டவர். அவர் ஒருத்தர் தான் ரொம்ப காய்ச்சல் இருந்ததுனால, ஜுரத்தில் இருந்ததுனால அவர் எரிசியில யுத்தத்துக்கு சண்டைக்கு அங்க வரல. அவர் மட்டும்தான் உயிர் பிழைச்சாரு, மற்ற எல்லாத்தையும் கொலை செஞ்சுட்டாங்க. நபியினுடைய குடும்பம் அஹ்ல பைத் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தில் எஞ்சி இருந்த ஒரே ஒரு உயிர் இந்த ஜைனுல் ஆபிதீன் என்று சொல்லக்கூடியவர் மட்டும்தான். அவரில் இருந்துதான் மீண்டும் என்ன செய்யப்பட்டது? அந்த நபியுடைய குடும்பத்தினர்கள் அப்படியே நிக்காக செய்து அவர்கள் பிள்ளைகள் பிறந்து குழந்தைகள் பிறந்து இன்றளவும் உலகிலே அந்த அஹ்ல பைத்துகள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கர்பலாவுடைய அந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த ஜைனுல் ஆபிதீன் என்பவர் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியுடைய குடும்பத்தினர்களுக்கு மறு வாழ்வை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினார். இப்படி எல்லாம் சஹாபா பெருமக்கள் தடுத்தும் கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி துஆ செய்வார்களாம். ஏன்னா இதெல்லாம் எப்ப நடக்கும், எப்படி நடக்குங்கிறது எல்லாமே இந்த ரகசிய விஷயங்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோட இருந்ததுனால நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஹிஜ்ரி 60க்கு மேல நடக்க போறத நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா, 60ஐ தாண்டினால் நடக்கும் ஆபத்து, பேராபத்து, என்னுடைய குடும்பத்தார்களை முஸ்லிம்களே கொலை செய்வார்கள். அல்லாஹு அக்பர். நாயகத்துடைய முன்னறிவிப்பு செய்திகள் இதையெல்லாம் கண்கூடாக அருகே இருந்து கேட்டுவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்வார்களாம், யா அல்லாஹ் அந்த 60லே என்னை உயிரோடு வைத்து விடாதே யா அல்லாஹ் என்பதாக துஆ செய்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தான வருஷம் ஹிஜ்ரி 59. எப்படி துஆ கபூலாகுது பாருங்க. இது மாதிரியான ஒரு அநியாயக்கார செயல் நடக்கும் பொழுது நான் உசுரோடு இந்த பூமியில இருக்கக்கூடாது என்று ஆசைப்பட்டு துஆ செய்தார்கள். ஆனால் நாயகத்துடைய வார்த்தை, அவர்கள் அறிவித்த அறிவிப்பு அனைத்தும் முழுமையாக நடைபெற்றது. இது அல்லாஹ்வுடைய நாட்டம். அப்ப இதை நம்ம நினைச்சு பார்க்கணும். அதற்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? துக்க அனுஷ்டிக்கிறங்கிற பேர்ல சில செயல்களை நம்ம செய்யக்கூடாது. நம்ம பாருங்க, போன வாரம் சில காரியங்களை சொன்னோம். முஹர்ரம் மாதத்துல
நோன்பு வைப்பதற்கு மட்டும்தான் அந்த ஆஷராவோட தினத்தை நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது. அது அல்லாமல் இன்னும் கூட சிலர் போன் பண்ணியே கேட்கிறாங்க, இந்த முஹர்ரம் மாதத்துல கல்யாணம் வைக்கலாமா, முஹர்ரம் மாதத்துல நிச்சயம் போடலாமா, முஹர்ரம் மாதத்துல பிள்ளைக்கு தலைமுடி எடுத்து அக்கிகா கொடுக்கலாமா. அப்ப இன்னும் அந்த பழக்க வழக்கத்திலிருந்து நம்ம என்ன செய்யல, பழைய மனதிலிருந்து மீளல. முஹர்ரம் மாசம் இதெல்லாம் செய்யக்கூடாது மார்க்கத்தில் எந்த ஒரு தடையுமே கிடையாது. அப்ப இந்த முஹர்ரம் மாதத்தில் நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி, ஆஷராவோட நோன்பு வைங்க, 9, 10 நோன்பு வைங்க. இது மாதிரி 2 நோன்புகள் நமக்கு மார்க்கத்தில் அனுமதி கொடுத்து வைக்க சொல்லி வழிகாட்டப்படுதே தவிர வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் நமக்கு என்ன செய்யப்படல, இதை செய்யுங்க இது செய்யக்கூடாது என்ற மார்க்கத்தில் நமக்கு வழிகாட்டப்படவில்லை. எனவே இது இத்தனை நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இறங்கியது என்ற காரணத்திற்காக ஒரு குதூகலமாக கொண்டாடப்படக்கூடிய நாளும் அல்ல. நபியோட குடும்பத்தினர்கள் இப்படி கொத்தாக இதே தினத்தில் கொலை செய்யப்பட்ட ஒரு பாதக செயல் நடந்து விட்டது என்று நினைத்து துக்கப்படக்கூடிய ஒரு நாளும் அல்ல. ஆனால் ஈமானிய உணர்வு என்ற அடிப்படையிலே நாமும் கவலை கொள்கின்றோம். நடந்திருக்க கூடாத ஒன்று நடந்து விட்டது. நாயகத்தின் குடும்பத்தை பாதுகாக்க தவறிவிட்ட நம்முடைய முன்னோர்கள் என்ற அடிப்படையிலே. ஆக மொத்தத்தில் இது ஜனநாயகத்திற்காக நடந்த ஒரு யுத்தத்தின் நினைவு நாள் என்பதை மட்டும் நான் இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டும். ஜனநாயகம் நசுக்கப்படக்கூடாது, மக்களுக்கு உண்டான உரிமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், மக்களுக்கு உண்டான உரிமைகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. ஜாதி மத பேதம் என்ற அனைவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு அதை செய்வதிலே கவனமாக இருக்க வேண்டுமே தவிர தான் தோன்றித்தனமாக எப்படி நம்ம ஆட்சி செய்யணும்னு தெரியாமலே இன்று வரை சில ஆட்சியாளர்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு கேவலமான ஈனச் செயல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் நமக்கு மத்தியிலே ஜனநாயக விழிப்புணர்வு வரவில்லை என்று நமக்கு தெரிகிறது. அந்த விழிப்புணர்வு வந்திருந்தால் இது போன்ற தரம் கெட்டவர்களை எல்லாம் நாம் ஓட்டு போட்டு அரியணையிலே அமர்த்தி இருக்க மாட்டோம். ஆனால் செய்து விட்டோமே இந்த பாவத்தை, இந்த காரியத்தை செய்து விட்டோமே, இதை எதை நமக்கு உணர்த்துகிறது? மக்களுக்கு மத்தியிலே சத்தியத்தை உணர்த்தவில்லை, ஜனநாயகத்தை நாம் உணர்த்தவில்லை. இதனால் தான் இன்று நம்முடைய மக்கள் எல்லாம் வழிமாறி போய் தடமாறி போய் இன்று நம்முடைய ஆளக்கூடியவர்களுடைய நிலைமைகளை எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எதற்கும் ஒரு காரணம் உண்டு. ஏன் இப்படி நடக்குகிறது என்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை இப்பொழுது நமக்கு தெரியாது. அந்த காரணத்தை யார் மட்டுமே அறிவார்? அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். ஏன் இவனை அரியணையில் அமர்த்தினான்? ஏன் அங்கே ஒன்றியத்தில் அப்படிப்பட்டவனை அமர்த்தினான்? என்ன நடக்க போகிறது, என்ன நடத்த போகிறான் அல்லாஹ், இதெல்லாம் அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். இருந்தாலும் நாம் நமக்கு மத்தியிலே மார்க்க ரீதியாக சிந்திக்கும் பொழுது ஒன்றை மட்டும் விலகிக் கொள்ள முடிகிறது. எப்படி? நமக்கு மத்தியிலே ஈமானிய பலகீனம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் செய்யக்கூடிய செயல்களின் முதல் செயல் எது தெரியுமா? அநியாயக்கார ஆட்சியாளர்கள் நம்ம மேல சாட்டுறது. அநியாயக்கார ஆட்சியாளர் பதவியில உட்கார வைக்கிறது கிடையாது. அநியாயக்கார அக்கிரமக்கார ஆட்சியாளர்களை நமக்காக சாட்டுவது இது அல்லாஹுடைய அலாமத்தில் அடையாளங்களில் ஒன்று. அப்ப நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை சரி செய்து கொள்ள வேண்டும், ஒற்றுமையின் கயிற்றை பற்றி பிடிக்க வேண்டும், மார்க்க நெறிமுறைகளை பின்பற்றி வாழ வேண்டும், 5 நேர தொழுகைகளை நியமமாக நிரந்தரமாக தொழக்கூடிய மக்களாக ஆக வேண்டும், இறையச்சமுடைய மக்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி அமைத்துக் கொண்டால்தான் இவர்களிடமிருந்து நமக்கு ஒரு முழு விடியலையும் பாதுகாப்பையும் நாம் பெற முடியுமே தவிர இல்லை என்றால் அதற்கு வாய்ப்பில்லை. அது ஒரு சாத்தியமற்ற ஒரு விஷயமாகவே ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எதை சொன்னும் இதை கேட்டோம் விளங்கி அமைச்சர் மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,